அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக்கின் மொழிக்காற்று சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங். இத வந்து நான் Flipkartல ஆர்டர் பண்ணேன். அந்த மொபைல் வேற எதுவும் கிடையாது. இப்ப லேட்டஸ்ட்டா வந்த Redmi Note 13 Pro Plus. ஆல்ரெடி Flipkartல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி குடுத்துருக்காங்க. அதனால அவங்களே ஓப்பன் பண்ணி தான் நமக்கு குடுத்தாங்க. பேக்கேஜ பிரிச்சு என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷத்தோட முதல் மொபைல் அன்பாக்சிங். இதுக்கு முன்னாடி 2 வாட்ச் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். இப்ப இந்த மொபைல் Note 13 Pro Plus 5Gன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து ஃபுல் ரெட்ல இருக்கு. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. சைடுல இந்த இடத்துல மாடல் வேரியண்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து 30,000க்கு வாங்கினேன். 8GB 256GB வேரியண்ட் இது. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி பிரிச்ச பாக்ஸ் தான். சும்மா உங்களுக்காண்டி ஒட்டி திருப்பி பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்போதும் போல தான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு சிம் எஜெக்டர் டூல் இருக்கணும். இந்த இருக்கு. உள்ள வந்து ரெகுலரான லீஃப்லெட்ஸும் ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த வாங்கின கலருக்கு இதை போட்டோம் அப்படின்னாக்கா ஃபோனோட கலரே நமக்கு தெரியாது. ஓகே, ஃபோனை இந்த பக்கம் வச்சுட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பெரிய சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் சார்ஜர். இந்த 120 வாட்ஸ் 0 to 100% வந்து 19 மினிட்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு போட்டிருக்காங்க. நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் ஒரு கேபிள் டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரேப்பர்லேருந்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு நைஸ் ரேப்பர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இந்த கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். என்ன அப்படின்னா இது வந்து லெதர் பேக். பார்க்க இந்த கலர் எக்ஸென்ட் ரொம்ப அழகாக இருக்குது. 5G ஃபோனுங்கிறனால 5Gன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 10 5G பேண்ட்ஸ் இருக்குது. இதோட வெயிட் வந்து 199 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். பேக்கில் வந்து மற்ற 2 வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்க கிளாஸ் பேக்கு. அப்படி இல்லை நம்ம இந்த வந்து ஈக்கோ லெதர். இந்த ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு தரமான மொபைல் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டூயல் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 200 மெகா பிக்சல் வித் ஓஎஸ். இங்கே வந்து 3 கலர் ஆக்சென்ட் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து இங்கே ஒரு பர்பிள், இங்கே ஒரு ப்ளூ கலர், இது வந்து கிட்டத்தட்ட ஒயிட்டாக சாண்டலான்னு தெரியல. இது வந்து ஒரு லைட் க்ரீன் கலர். பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்குது. டாப்பில் ஒரு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோன்லேயும் இப்போ ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்குறதில்ல. சோனியில் தான் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க இன்னை வரைக்கும் இந்த ஐஆர் பிளாஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ப்ரைமரி மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. பாட்டமில் ஒரு டைப் சி போர்ட், சிம் ட்ரே, ப்ரைமரி மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அதை தாண்டி ரைட் சைடில் வந்து பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது. ஃபோனை நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு அமோலெட் டிஸ்பிளே. 68 பில்லியன் கலர்ஸ். நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு நம்மள ஸ்மூத்தான ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் வந்து டால்பி விஷனும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த மோஸ்ட்லி வந்து டால்பி சவுண்டு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் டால்பி விஷனும் இருக்குது. HDR10+ இருக்குது. பீக் பிரைட்னஸ் 1800 நிட்ஸ். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த பக்கம் நம்ம ட்ராப் டவுன் பண்ணோம்னா நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த பக்கம் கண்ட்ரோல் பேனல்ஸ் வருது. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இந்த டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளே. ஒரு அமோலெட் டிஸ்பிளே ஏற்கனவே சொல்லியாச்சு. இதோட ரெசல்யூஷன் வந்து 446 ppi.
ஏன்னா இது வந்து ஒரு குவாட் டிஸ்ப்ளே ப்ளஸ் இது வந்து ஒரு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டில் நம்மளுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து MIUI 14ல் ரன் ஆகுது, 14.0.1. இது வந்து ஆண்ட்ராய்ட் 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ப்ராசர் வந்து MediaTek Dimensity 7200 Ultra, ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர். இதில் வந்து Mali G610 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 256 ஜிபியில் 27 ஜிபி ஆல்ரெடி ஆக்குப்பை ஆகிருக்கு. இன்டர்னலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. அதில் ப்ளோட்வேர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் தான் பண்ணணும். இந்த பாருங்கள், ப்ளோட்வேர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 30,000 ரேஞ்சில் உள்ள மொபைலுக்கு ப்ளோட்வேர்ஸ் இல்லாமல் கொடுக்கணும். ஆனால் இவங்க நிறையா ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து ஒன்லி சிம் கார்டு ஸ்லாட் மட்டும்தான், மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. இது 8 256 ஜிபி, இன்னொரு வேரியன்ட் 12 256 இருக்குது, 12 512 ஜிபியும் இருக்குது. இந்தியாவில் ஐ திங்க் 12 512 ஜிபி இருக்குது. அது வந்து ஒரு 2000 என்னமோ ப்ரைஸ் கூட. இதில் வந்து செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் f2.4 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1080 30 60 ஃப்ரேம்ஸில் தான் வீடியோ எடுக்க முடியும். 4K கொடுக்கல, ஏன்னு தெரியலை. இப்போ அந்த 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் 4K 30 ஃப்ரேம்ஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். பட் மற்றபடி அந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பேக்கில் உள்ள கேமரா எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரைமரி கேமரா வந்து 200 மெகா பிக்சல் f1.7 அப்பச்சர் 23 mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து OISம் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சரில் அல்ட்ரா வைட் லென்ஸ். மூணாவது வந்து தேவையே இல்லை, மேக்ரோ லென்ஸ் 2 மெகா பிக்சல் f2.4 லென்ஸில் பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு டூயல் LED ஃப்ளாஷ் இருக்குது. பேக் கேமராவில் 4K அட் 24 ஃப்ரேம்ஸ் 30 ஃப்ரேம்ஸ் ரெண்டுலேயுமே வந்து 4K வீடியோ எடுத்துக்கலாம். 1080 எடுத்தோம் அப்படின்னாக்க 30 60 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் 1080 எடுத்துக்கலாம். இப்போது கேமரா ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா, இது வந்து ப்ரைமரி லென்ஸ். இதில் 2x கிராப் 4x கிராப் இருக்குது. கிளாரிட்டி இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது கிளாரிட்டி பார்க்குறப்ப. இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். அல்ட்ரா வைட் ஆங்கிளில் லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இது பண்ணும்போது. இந்த 2x கிராப்பு 4xலலாம் கலர் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே மாதிரி நல்ல கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்குது. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டோம்னாலும் பாருங்கள், எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து 200 மெகா பிக்சல் கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Wi-Fi 6, ப்ளூடூத் 5.3 இருக்குது, GPS, NFC, இன்ஃப்ராரெட் போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் USB மட்டும் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருந்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆகும். 2.0 கொடுக்கறது கொஞ்சம் கம்மி தான் என்னை கேட்டால். அப்புறம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கையில் வச்சுருக்கதே தெரியலை. ஆனால் 5000 mAh பேட்ரி இருக்குது. அதேமாதிரி டிஸ்பிளே கிளாரிட்டியும் நல்ல கிறிஸ்பாக இருக்குது. வீடியோஸ் பார்க்குறது இதெல்லாம். அதேமாதிரி இந்த ஐகான்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சைட் மவுண்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்காம இதில் வந்து ஒரு நல்ல விஷயம், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து ஃபியூஷன் பர்பிள். இது இல்லாமல் 2 கிளாஸ் பேக் வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிளாக்கு. அதில் இது மட்டும்தான் லெதர், பாக்கி ரெண்டும் கிளாஸ் பேக் தான். இந்த லெதர் ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸோட அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தாச்சு. இதை பற்றிய டீட்டெயில் ரிவ்யூ, கேமரா, கேமிங், இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.